நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக 2026 சட்டமன்ற எலெக்ஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. ஆனால் விஜய், அதாவது தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு நிறையவே இருக்குது. அது எதனால் உருவாச்சு? மிக முக்கியமாக பெண்களுடைய பங்கு இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம்? இவ்வளோ ரசிகர்கள், ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிறாங்க எல்லாருமே. பெண் ரசிகர்கள் ஒரு நடிகருக்கு இருக்கிறது இப்போ புதுசு இல்லை. ஆனால் இது இன்றைக்கி வியாபித்து ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையும் விஜய் விஜய்னு பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத ஒரு உளவியல் ரீதியான ஒரு அலசலையும் பல வரலாற்று நிகழ்வுகளையும், அதே நேரத்தில் இந்த இன்ஸ்டாகிராமினுடைய பங்கு என்ன இதில் இருக்குது அப்படின்றதையும் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தமிழ்நாட்டினுடைய இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. காரணம், சினிமா துறையிலிருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஒரு பேசு பொருளாக இருந்தார். அது மட்டும் கிடையாது, தற்கூறிகள் அது இதுன்ற நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீது வைத்தாலும் கூட அவர் கணிசமான பெண்களுடைய வாக்கு நிறையவே இருந்தது. வாக்குன்னா அவர் மீது அதீதமான காதல், அன்பு, நேசம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அதில் இருந்தாங்க. ஒரு நடிகர், ஒரு எழுத்தாளர், பன்முகம் திறமை கொண்டவர், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ஒரு அரசியல்வாதி, எல்லா துறைகளும் சிறந்து விளங்குவார். அவங்கள நிறைய பெண்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. காரணம் இது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய விஷயம். மிக முக்கியமாக அன்றைய காலகட்டங்களில் இந்த ட்ராய் மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீரர்கள் இருக்காங்கல்ல, அந்த வீரர்களுடைய புகழுக்காகவே அவங்களோட நம்ம இப்போ இருக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தை அந்த வித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது பண்டைய காலத்திலேருந்தே இருக்கிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நேரத்துலாம் அது புதுசாக வரல. ஒரு பிரபலமான ஒரு ஆணின் மீது காதல் கொள்வதும் மனதார நினைக்கிறதும் ரொம்ப இயல்பானது தான். அப்படி பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மனிதர் அப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆணை ஒரு கணவன் சொல்லலாம், காதல்னு சொல்லலாம். ஆனால் திரையில் பார்த்தீங்கன்னா இல்லை நாடகத்திலையோ இல்லை எழுத்துலையோ யாரையோ ஒருத்தவங்க அவங்களுக்கு மானசீகமாக பிடிச்சிருக்கும். இது ரெண்டுமே தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். இது ஒன்றும் புதுசாக வரல. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா சினிமாவுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு, கதை எழுதியிருக்கிறாரு, கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதாவது இன்றைக்கி திரையில் பி.சி. ஸ்ரீராம், ஜீவா அப்படிலாம் கைத்தட்டல் வருதோ, அதாவது நான் சொல்கிறது டெக்னிக்கலான சொல்கிறேன். அந்த மாதிரி கதை வசனம் மு. கருணாநிதி அப்படின்னு அது கைத்தட்டிய கூட்டம் இங்கே நிறையவே இருந்தது. ஸோ சினிமாவுக்கு திராவிட அரசியலில் நிறைய பேர் சினிமா துறையிலேருந்து வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனுடைய நீட்சியாக கட்சியிலே இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவரும் திமுகவில் இருந்து அதன் பிறகு பிரிந்து அவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஓகேவா? ஸோ அதனால் பெண் ரசிகைகள் ஒரு நடிகன் மீது அளப்பரியா அன்பும் வெறித்தனமான அன்பும் வைக்கிறது சாதாரணம் தான். ஏன்னா இது தமிழ் சினிமா 1935 பார்த்தது தான். தமிழின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். மன்மத லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கு பாராமுகன்னு ஒரு இழுப்பார்னு வச்சுக்கோங்களா. அவருக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய ரசிகைகள், அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம் ஓடுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வச்சுருந்தவர். அதன் பிறகு நம்ம அரசியலுக்கு வந்தவர், அவரெல்லாம் அரசியலுக்கு வரல. ஏன்னா அதன் பிறகு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது தென்னகத்தில் மட்டுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்.டி. ராமாராவை சொல்லலாம். 40% ஓட்டு வாங்கியிருந்தார். அவர் பெருமாளுக்கு இணையாக, ராமருக்கு இணையாக நிறைய வேஷம்லாம் போட்டதுனால அப்படி நம்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி, அவர் ஒரு 8% என்ன வாங்கினார்னு நினைக்கிறேன். அடுத்தது பவன் கல்யாண் ஒரு 5% வாங்கினார். இந்த பக்கம் அமிதாப் பச்சான். ஓகே, இது அது மட்டும் கிடையாது. எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் சிவாஜி வந்தார் அரசியலுக்கு. சிவாஜிக்கு நிறைய ரசிகர்கள் அவர் வந்தார்.
அப்புறம் கார்த்திக் ஏகப்பட்ட குண்டு கல்யாண லெவலில் எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவ்வளோ ஏன் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய புகழ்பெற்ற அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர், ட்ரூ லைஸ், கமாண்டோ, ஜட்ஜ்மெண்ட் டே இந்த படங்கள்லாம் நடித்த அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் வந்து கலிஃபோர்னியாவுடைய கவர்னராக இருந்தார். அதனால் வந்து புகழடைந்தவர்கள் வந்து அரசியலுக்கு வருவது வந்து சாதாரண விஷயம். பெண் ரசிகைகள் வந்து எல்லாருக்குமே கணிசமான அளவில் இருந்தாங்க. மிக முக்கியமாக எங்கள் அம்மா வந்து சிவாஜியினுடைய தீவிர ரசிகை. சிவாஜி படம் வந்துன்னா முதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து திமுகவுடைய என்ன சொல்கிறது டைஹார்ட் ஃபேன், திமுகவுடைய வெறித்தனமான ஒரு செயல் வீரர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மிஸ்டர் வடப்பளை. ஸோ எங்கள் அம்மா ஜெயலட்சுமி சிவாஜியினுடைய தீவிர ரசிகை. இப்படிலாம் தான் இருந்தது. அதே நேரத்தில் யாரும் யாரையும் வந்து விளையாடிக்குவாங்க போய்க்குவாங்க. முக்கியமாக வந்து கல்யாண வீடுகள்லையோ மற்ற விஷயம் அரசியல் பேசவே மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அதை தவிர்த்துருவாங்க. இப்படி தான் வந்து தமிழ் சினிமாவும் சரி, அதிலிருந்து அரசியலுக்கு வந்த தலைவர்களும் சரி, அது குறித்தான வெளிப்படைத்தன்மையும் சரி, ஒரு எல்லாமே ரொம்ப டீசன்ஸ் மெட்டீரியலாகவே இருந்தது. கல்யாணத்துக்கு போனால் கூட அவன் சிவாஜி ரசிகர், அவங்ககிட்ட போய் நான் பேச முடியாது, அவன் தீவிர எம்ஜிஆர் ரசிகர், ஏதாவது சொன்னால் அடிச்சிடுவான். இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அது எல்லாமே ஒரு எல்லைக்குள் இருந்தது. அப்போ பெண் ரசிகைகள் எம்ஜிஆருக்கு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத போது நடந்தே போய் பழனிக்கு போகிறேன்னு சொல்லி அதில் உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்காங்க. சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனுடைய உச்சம்னு வச்சுக்காங்களேன். பட் அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது இன்று தகவல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்து இவ்வளவு வீச்சில் இருக்கும்பொழுது ஒரு நடிகனுக்கு பின்னால் ஒரு பெண்கள் வந்து வெறித்தனமாக வந்து அன்பு செலுத்துவதும் பெற்ற குழந்தைகளே வந்து ஆட்சிக்கு வரலாம் வந்து சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. இது எங்கே இது வர ஆரம்பிச்சது, எந்த இடத்துல இது வந்து பெருகி இருந்தது, எதன் காரணமாக இது அதிகரிச்சுது அப்படின்றதான் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைவர் வராரு, அவருக்கு ஒரு கொள்கைகள் இருக்கும், ஒரு கோட்பாடுகள் இருக்கும். தமிழகத்தினுடைய மிக முக்கியமாக வாழ்வாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து பேசுவாங்க, நம்ம அதில் வந்து அட்மையர் ஆகலாம், அவங்கள வந்து ஆட்சி பொறுப்பு கேட்டு வரலாம். இதுதான் வந்து பேசிக். அதனால் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் பிஜேபியினுடைய ஒரு ஊதுகுழலாகத்தான் விஜய் வந்திருக்காருன்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. காரணம்னா ஒன்றிய அரசை குறித்த எந்த ஒரு விமர்சனத்தையும் அவர் வச்சதே கிடையாது. மிக முக்கியமாக அவருடைய சொந்த படமான ஜனநாயகன் பிரச்சனை கூட ஒரு வாய் திறக்கவே இல்லை. இப்படியெல்லாம் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் வந்து ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் 60 நாள் உள்ளார இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தார், எப்படி நீங்கள் தலைவராக தூக்கி கொண்டாடுறாங்கன்ற ஒரு கேள்வி உருவாகுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சப்ரஸ், அதாவது ஒடுக்கப்பட்டு அந்த ஆணாதிக்க மனோபாவத்தில் பெண்கள் கீழே இருக்கிறாங்க இல்லையா, சப்ரஸ் பண்ணியே இருக்கும் பொழுது அந்த வெளிப்படைத்தன்மை வந்து மனசுக்குள்ளே ஒரு மானசீகமான ஒரு காதலை, ஒரு கன்சர்ன் ஒரு ஆள் மேலே வந்து அதை வளர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுறது, சிரிக்கிறது, படத்தில் வந்து கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கனவு நமக்கு வாய்க்கலையே, இப்படி ஒரு தோழன் இல்லையே அப்படின்ற ஒரு கன்சோலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திரையில் வர பிம்பத்தோடு வந்து அவங்க வந்து தன்னை பொருத்தி பார்த்துக்குவாங்க, கற்பனையில் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அது மாற்றம் இல்லை. ஆனால் அன்றைக்கி அதை பேச முடியாமல் போயிடுச்சு, அதுதான் உண்மை. அன்னைக்கு பக்கத்தில் அவங்க தோழிகள் கிட்டலாம் வந்து பகிர்ந்துக்கலாம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், சிவாஜி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டைலாக நடந்து வந்தார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படுத்திக்கிறது ஒரு சின்ன தோழிகள் ஓட்டம் மட்டும் இருந்தது. அவ்வளோதான் அவங்களால வெளிப்படுத்திக்க முடியும். ஆனால் 2000க்கு பிறகு வந்து இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் வந்து வளர்ச்சியடைய வந்து அதில் இந்த லைக்கு, இந்த கொண்டாட்டன்ற ஒரு விஷயம் வருது இல்லை, அப்போ தான் என்னென்னா இது தீவிரமாக மாற ஆரம்பிக்கின்றது. நான் வந்து பிளாக் காலத்துலேருந்து இந்த சோஷியல் மீடியாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக இதில் வந்து பயணிச்சிட்டு இருக்கேன். ஆர்குட் காலத்துலேருந்து நான் வந்து இருக்கிறேன். ஃபேஸ்புக் எல்லா ஆப்லேயும் இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் எத்தனை ஆப் தான் நீங்கள் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நம்ம ஃபேஸ்புக்கோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி ஒன்றாலும் பேசலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் அழகாக இருந்தால் போதும் லைக் வருன்ற மாதிரியும், கவன ஈர்ப்புக்காக அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்கள் எது பேசினாலும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு குரூப்பும் உருவாக ஆரம்பிச்சது. ரைட். இப்போ இதற்கு முன்பாக வந்து அஜித் அண்டு விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து சமூக வலைதளங்களில் போட்டுக்குவாங்க. இவங்க வந்து அஜித் பக்கம் வந்து குறைகளை சொல்கிறதும், அவங்க வந்து விஜய் பக்கம் குறைகளை சொல்கிறதும், மீம்ஸு மாற்றிக்கிறதும் அப்படின்றது வந்து நிறையவே போயிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் என்னாச்சுன்னா
இந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிறது யாருக்கு ஒன்றாலும் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இந்த கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த வெறித்தனமான அன்பு, நான் பாரு எவ்வளோ அன்பு செலுத்துகிறேன், இப்போ அப்படி நான் அன்பு செலுத்துறதை நான் வெளிப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வருது, அந்த போஸ்ட் வந்து லட்சக்கணக்கில் ஷேர் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன வேணாலும் பேசுவேன், அது தப்பாக இருக்கலாம், தரவுகள் தப்பாக இருக்கலாம், எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு லைக்ஸும் கொண்டாட்டமும் வருது, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னும் பொழுது நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக விட்டு நான் விஜய் ஆதரிச்சுன்னு வச்சுக்காங்களேன், நான்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பணக்காரன், புரியுதுங்களா? ஏனென்றால் அதுதான் வந்து என்ன சொல்கிறது, சேலாகக்கூடிய ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில். என்ன எது வந்து கொண்டாடப்படணும் படுதோ அதன் பக்கம் போகிறது தான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுல வந்து பெஸ்ட் திங். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் மூலமாக நான் என்னை ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மையாக தகவல்களை சொல்லணும், விருப்பம் இல்லாமல் டேட்டா அடிப்படையில் தான் நம்ம பேசணும், ரசிக மனோபாவங்களை நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்றத நான் உறுதியாகவே எடுத்திருக்கேன். மிக முக்கியமாக திமுக குறித்தான நிறைய விமர்சனங்கள் வருது, ஆனால் எப்பயுமே போய் நம்ம வந்து முட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் வேண்டுமென்றே திமுக மீது அந்த ஆட்சி நல்லா இருந்தாலும் கூட, அதாவது கொலை கொள்ளை இருக்குது, அப்புறம் டாஸ்மார்க், இந்த ரெண்டு விஷயத்தை வந்து முன் வச்சு தான் வந்து திமுக வந்து அழிக்கிறதுக்கு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இதே விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையோ இல்லை மற்ற ஆட்சி காலத்தில் இருந்தாலும் அதை பற்றி யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனால் திமுக ஏன்னா அந்த பிம்பத்தை அவங்க பல ஆண்டு காலமாக கட்டமைச்சிட்டு வராங்க. அவங்க ஒரு ஊழல் கட்சி, சர்க்காரியா கமிஷன், அவங்க வந்து இந்த உள்கட்டமைப்பெல்லாம் பண்ணுறது வந்து காசு கமிஷனுக்காக தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு மனசில் பதிய வச்சுட்டே இருக்கும்பொழுது ஆமாம் இல்லைன்ற மாதிரி தான் வரும். இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த அரசியல் வந்து கேவலப்படுத்துறதுல ஷோ வந்து அதுக்கு முதலிடம் வைப்பார். ஏன்னா கலைஞர் வந்தது பிறகு இப்போ நிறைய இடங்கள்ல அவங்க பேசுறது நீங்கள் பார்த்துக்கலாம், 1967 பிறகு தமிழ்நாட்டில் மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா 1967க்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாட்டில் அத்தனை பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக ஆரம்பித்தான், படிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் காரணமாக வந்து பல்வேறு நிலைகளுக்கு வந்து உயர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அதாவது உயர்சாதி அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு என்னென்னா தான் மதிக்கப்படாமல் போகிறது வந்து அவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல். அதற்காக அரசியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக திமுக வந்து அவங்க தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முதல் வித்து வந்து ஷோ. அதன் பிறகு அதை வந்து எல்லாரும் அடி ஊற்றி அதை வந்து ஒரு ஊழல் பிம்பமாக கட்டமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை விட குற்ற வழக்குகளில் A1 குற்றவாளியாக போன ஜெயலலிதாவை பற்றி இவங்க யாருமே எதுவுமே பேசவே மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் இதே இப்போ ஒன்றும் இல்லை, முதல்வர் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம், 234 தொகுதிகளும் சுற்றுப்பயணம் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து இதுக்கு போயிருக்கார், ஊட்டிக்கு போயிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி பிள்ளைங்களோட துபாய்க்கு போயிருக்கார். எங்கேயும் ஓய்வு எடுக்கலை, எந்த நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணல, ஓகே. ஆனால் 6 மாதத்துக்கு கொடநாட்டில் வந்து ஆட்சி பண்ணுறேன்னு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்த ஜெயலலிதாவை யாராவது ஒரு பய கேட்டிருப்பானா? இதுதான் இங்கே. அதுவும் தனிக்கு இது வந்து காபந்தரசு தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஊட்டிக்கு போகிறத வந்து இங்கே விமர்சிக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, ரைட்டா? சரி, நம்ம வந்து டிராபிக் எங்கேயோ போகுது. இப்போ நான் திரும்ப டாபிக் வரேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சப்ரஸ் மோடில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ், மிக முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவுடைய விஷயங்கள் கிடைக்கும் பொழுது, அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது அதில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அந்த பதிவிடும் பொழுது ரசிக மனோபாவம் உள்ள ரசிகைகள் அதை வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க, லைக் நிறைய வருது. அப்போ என்ன ஆகுறாங்கன்னா, தான் சொல்கிற கருத்து கரெக்டு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகுதுன்னா வெறித்தனமான பேச்சாக போகுது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்புலத்தில் வந்து நிறைய ஏஜென்சிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பாருங்கள், அவருக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குன்றதை நிறுவுவதற்காக அந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே காசை கொடுத்து ஒரு 500-600 ஐடிக்கு வந்து காசை கொடுத்து அதை வந்து ரீட்வீட் பண்ண சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்து பேசுபொருளாக வச்சுருக்கிறாங்க. அல்காரிதத்தில் அது வந்து பேசுபொருள் ஆகும்போது ஓஹோ நிறைய பேர் பார்க்குறாங்க போல இருக்குன்னு, அது அந்த மாதிரியான ரீலை பார்க்குறவங்க அது போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அல்காரிதம். இதில் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பெண்கள். ஸோ அவங்களுக்கு வந்து கொள்கைகளோ கோட்பாடுகளோ நீங்கள் எல்லாருமே பாருங்களேன், ஒரே மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க, மாற்றம் வேணும்னுவாங்க. என்ன மாற்றம்னு தெரியாது. ஒரே ஃபார்மேட், ஒரே மாதிரியான டயலாக்கை எல்லாருமே பேசுவாங்க. இது பாலியல் வன்முறை நிறையா இருக்குது,
அவர் சின்ன பொண்ணு சொல்லுதுங்க, பாலியல் நுழைய நிறைய இருக்குது, நாங்களாம் வந்து பயந்துட்டு தான் போயிட்டு வரோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து நம்பலாம். மணிப்பூரில் இன்றைக்கும் வந்து கலவரம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிற ஊரில் நடக்கிறத வந்து ஊதி பெருசாக்கி அதை சின்ன பசங்க மத்தியில் பதிய வச்சு, மிக முக்கியமாக அதான் இந்த ஏஜென்சிஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து கோத்ரூ பண்ணி அதை வந்து ரீசைக்குலேட் பண்ணி ரீட்வீட் பண்ணி அதை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டாட வைக்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் ஆகுது. ஆமாம், அவருக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வாக்கு நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. மிக முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து இன்ஸ்டாவில் இருக்கிற எல்லா பெண்களும் இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து ரீட்வீட் செய்யப்படுது, ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, அதனால் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க, அதனால் தான் பேசுகிற கருத்து வந்து சரின்னு நம்புகிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பெண்கள் வந்து இவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறதுக்கு காரணம் லைக்கும் லவ்வும் ரீட்வீட்டும் நடக்கும் பொழுது தன்னுடைய கருத்து வந்து போகப்படுது, தன்னை ரசிக்கப்படுறாங்கன்றது ஒரு போதையாகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன்னை ரசிக்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய போதை, அந்த போதைக்கு இவங்க அடிக்ட் ஆகிறாங்க. கலைஞர் அவர்களிடம் வந்து நீங்கள் வேணால் இந்திய பிரதமர் ஆகக்கூடாதுன்னு கேட்கும்போது என் உயரம் என்ன என்று எனக்கு தெரியும்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃபாக நம்ம யோசிக்கும் போது இது எதனால் நடக்குது, இது எதனால் இப்படி வருது, நம்ம சொல்கிற கருத்து கரெக்டாக இல்லையா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். நான் நினச்சேன் நாளைக்கே வந்து விஜய் பற்றி பேசினா நான் பெரிய ஆள், காசு கொட்டுன்னு கொட்டும். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான்லாம் கஷ்டப்பட்டு வந்தவன். இன்றைக்கி அந்த செப்பல் வந்து பாத்ரூம் செப்பல், ஆனால் அன்னைக்கு அந்த செப்பல் வந்து 15 ரூபா. அந்த 15 ரூபாய்க்கு அதை வாங்கி அந்த வாரம் அப்பப்போ பிஞ்சு போயிடும், அதில் ஹூக்கு போட்டு நடந்தவன் நான். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதன் பிறகு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களே இல்லாமல் இன்னைக்கு வந்து செருப்பு தைக்கிறவனே கிடையாதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் செருப்பு தைக்கிறவங்களே கிடையாது. ஏனென்றால் ஒரு செருப்பு பிஞ்சுனா தூக்கி போட்டு இன்னொரு செருப்பு வாங்குற அளவுக்கு நம்ம வந்து பொருளாதார அளவில் உயர்ந்துட்டோம். முன்னாடிலாம் நான் வந்து குட்டி பையனாக இருக்கும்பொழுது வீடு வீடாக வந்து முடி வெட்டுறதுக்கு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி யாருமே வந்து அரச மரத்தடியிலையோ ஆலமரத்தடியிலையோ நிற்கிறது இல்லை. யாரும் உட்காந்து மணப்பளவை போட்டு உட்காந்து முடி வெட்டுறதே கிடையாது. எல்லாருமே 10க்கு 10 கடைக்கு போய் ஒரு கலைஞர் டிவியை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் டெல்லியில் நான் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரத்து கடையில் அக்கில் காப்பிட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு காமிச்சிட்டு இருக்கான். இதுதான் வடநாட்டினுடைய நிலைமை. இப்போ வடநாட்டிலிருந்து விஜய் பிம்பத்தின் மூலமாக பிஜேபி இங்கே கால் ஊன்றதுவதற்காக வந்திருக்காங்க. அதில் பெரும்பெட்டி அவங்க பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நல்லது செய்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரசிக மனோபாவத்தின் மூலமாக நீங்கள் தூற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க. லைக்கும் கொண்டாடப்படுவதற்கும் அழகாக கொண்டாடப்படுவதற்கும் லைக்கு லவ் இதெல்லாம் வர்றதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நியாயமான விமர்சனங்கள் வைங்க, தாராளமாக டேட்டாவோட இப்படி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை வந்து அடிமாறாமல் அடிப்பிசகாமல் எல்லாரும் பேசுகிறீங்கல்ல, அதற்கு காரணம் இதுதான். ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணங்களை அதில் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் அவருடைய ஜனநாயகன் படம் வரவே இல்லை. அது விஜய்க்கும் நன்றாக தெரிந்தாலும் கூட அவர் இன்னைய வரலையும் அவர் படத்துக்காக குரலே கொடுக்கலங்க. இன்னைய வரலையும் ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. ஸோ பெண் ரசிகைகள் வந்து அதிகமானதற்கு மிக முக்கிய காரணம் இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, அதில் கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள். அதுக்கு வந்து அக்கா சூப்பர்கா, தங்கச்சி ஃபஸ்ட் கிளாஸ், டியர் நீ ரொம்ப அற்புதமாக பண்ணிட்ட, இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் அங்கே வந்து போகும்போது என்னது, அது கொண்டாடப்படுறது வந்து இன்னும் மேலும் 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 வந்து நல்லது செய்கிற விஷயத்தையே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுன்ற மாதிரி அசட்டுத்தனமான கேள்விகளை முன் வைக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அதை தான் வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து போட்டு உடைச்சார். ரொம்ப அழகாக வந்து பாடம் எடுக்கிறார். ஆனால் உண்மையிலே அங்கே இருக்கிற எதிரில் இருக்கிற யாருக்குமே அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு காரை உடச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்க. சொல்கிறேன், இந்த மாதிரி கருத்துருவாக்கத்தை கருத்தால் எதிர்கொள்றது கூட யாருக்குமே முடியல. அதுதான் இன்றைய இளைஞர்களுடைய நிலையாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயமாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. அதுதான் ரொம்ப கொடுமை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு 5 வருஷம் வாத்தியாராக இருந்திருக்கேன். அதனால் மாணவன் நல்லவன், மாணவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லுவேன். 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டான்னா வச்சுக்காங்களேன், தைரியம் வந்துடும். ஓகே, அது நல்ல விஷயத்துக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த பெண்களுடைய பேச்சு பாணியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் இருக்குது. இப்போ நாம் வந்து விஜயை வந்து நம்ம வந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து அவன் கடற்கறான் அப்படி இப்படிலாம் நம்ம பேசவே மாட்டோம். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா, எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு ஒருமையில் வந்தால் கூட பரவாயில்ல, அவெல்லாம் ஒரு ஆளா, யார் குட்டி பசங்கங்க, குட்டி பொம்பளை பசங்க, குட்டி பசங்க, அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவெல்லாம் ஒரு ஆள், அவெல்லாம் என்ன செஞ்சிட்டான்,
இதெல்லாம் வந்து அதில் என்ன ஒரு கொடுமை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உளவியல் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு மைண்டில் வந்து அந்த படத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். எல்லாருமே விஜய் மாதிரி பேசுவாங்க. விஜயினுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஏத்த இறக்கம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். படிக்க வைங்க, முக்கியமாக பொது நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் புத்தகங்கள் வாசிப்பை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னும் போது, முதல் தலைமுறை பட்டதாரி போய் பணம் சம்பாதிக்கும் போது நாம் பட்டோம், நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த கேடிவி பைக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்து பசங்களை நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம். கஷ்டத்தை சொல்லி வளர்க்காததும், பிள்ளைகளுக்கு வந்து அரசியல் பாடம் எடுக்காததும். நம்ம தாத்தா பாட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தாத்தா வந்து கொள்ளு தாத்தாவின் பேர் நாராயணசாமி, அப்புறம் எங்கள் தாத்தா பேர் முனுசாமி, அப்புறம் வடமலை. இவங்கெல்லாம் பெரிய படிப்புலாம் படிக்கவே இல்லை. நானாவது வந்து நான் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் லெவலில் வந்திருக்கேன் சொல்கிறேன். அப்போ 3 தலைமுறை படிக்கலை, நான் தான் வந்திருக்கிறேன். அப்போ இதுக்கப்புறம் ஒரு தலைமுறை படிக்க ஆரம்பிக்குதுன்னா அப்போ ஏன் இந்த 3 தலைமுறைலாம் படிக்கல? அவங்களுடைய கல்வி சூழல் என்ன? இன்னைக்கு எங்கேயாவது 1970-80 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் இங்கே அதிகம். இன்றைக்கி யாராவது வேலையில்லா பேசும் படம், நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேசும் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேக்கன்சிக்காக போயிட்டுருப்பார், வேலை தேடி போயிட்டுருப்பார். சத்யாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையே இருக்காது. ஒரு திரைப்படம் என்பது ஒரு காலகட்டம், அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஒரு திரைப்படம். அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் நிறையா இருக்கும். ஓகே, பெல் பாட்டம்லாம் இருந்த காலகட்டத்தில் வேலையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி அப்படியா இருக்குது? அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. மதுரை நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கிறாங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கிறாங்க. அதில் வந்து HCL தலைவர் சீவனாடார் பேசுகிறார். கலைஞர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதன் காரணமாகத்தான் நீங்கள் டெல்லிக்கு போயிட்டீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அலுவலகங்களை HCL அலுவலகங்களை தொடங்குங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை எல்லா இடத்துலையும் நான் வந்து திறந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அலுவலகத்தின் காரணம் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேருக்கான வாழ்வாதாரம் மாறி இருக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே கலைஞர்னு சொல்லிடுவானுங்க போல இருக்கு அப்படின்னு நக்கல் விட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த சமூகம் வந்து சரியாக வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் மிலிட்ரி வந்து நீட்டாக இருக்குன்னா அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஒரு டிசிப்ளின் வரணும்னா கட்டுப்பாடுகள் வரணும். தாண்டோத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கட்டுப்பாடுகளே இருக்காது. இப்போ முக்கியமாக இப்போ அப்பா அம்மா வந்து வாடா போடா சொல்கிறது வந்து ஒன்றும் காமன் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்பின் காரணமாக பேசுகிறது ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்ப வயது முதிர்ந்தவர்களை கூட வந்து இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குட்டி பசங்களாம் வந்து அவன் இவன்லாம் பேசுகிறாங்க. அந்த விஷயத்தை வந்து வீட்டில் பெரியவங்கன்றவங்களை வந்து இந்த மாதிரி பேசாத போது டப்புன்னு மூணுலாம் மண்டையில் ஒன்று போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே வீடியோ எடுத்து பெருமையை பாருங்கள் என் பிள்ளை எப்படி பேசுதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை வந்து பொதுவெளியில் வந்து எடுத்துன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏஜுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த கோவங்களையோ இல்லை கெட்ட வார்த்தைகளோ நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி குட்டி பசங்களே வந்து அதை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுகிறதும், அதுவும் வந்து சாப்பாடு போடுறவங்களே வந்து அவங்க வந்து பண்ணும்போது, அந்த வீட்டிலே வந்து அங்கே மரியாதை கொடுக்கும்போது, பொதுவெளியில் ஒரு அரசியல் தலைவரை வந்து அவங்க மரியாதையாக நடத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. ஓகேவா? அதனுடைய நீட்சி என்னன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலன்றது தான் அதனுடைய நீட்சி இல்லையா? இல்லைன்னா இப்படி வராது இல்லை. இப்போ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. அதை தான் வந்து பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் எல்லா நடிகர்களும் கொண்டாடப்பட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி விஜய் மட்டும் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம் ஏன் இதில் தெரியுதுன்னா, இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோக்கள், சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோக்களில் ஏஜென்சிகள் மூலமாக அதை வந்து வைரல் பண்ணுறாங்க. இதில் ஊடகத்தின் பங்கு பெரும் பங்கு. 41 பேர் வந்து இறந்து போனதற்கு இந்த ஊடகம்தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இவங்க தான் வந்து பனையூர்லேருந்து ஒரு கிளம்பிட்டார், ஃப்ளைட் ஏறிட்டார், இறங்கிட்டார், நடக்கிறார், உக்காடுறார் அப்படின்றத வந்து பரப்புரை செய்தது இவங்க தான். இவங்களுடைய அதாவது காசே இல்லாமல் என்ன ஒரு கட்சியை ஆதரித்து ஏதோ தமிழ்நாட்டினுடைய கடைகோடியில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கூட வந்து இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வயிற்று பொழப்புக்கு அதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் கோடிக்கணக்கான அளவுக்கு முதலீடுகள் செய்து பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கிற நீங்களும் அந்த லைக்குக்காக வந்து ஒரு அரசியல் தலைவர், அதுவும் வந்து கொள்கை கோட்பாடுகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவரை வந்து கொண்டாடி அதை மக்கள் மத்தியில் போய் சேர்த்து திமுக அழிக்கணுன்றதான் உங்களோட அஜெண்டா. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த 41 இறப்பில் உங்களுக்கு மிகப்பெரும் பங்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க அப்படின்றதும், இந்த பெண்கள் எல்லாம் வந்து தான் ரசிக்கப்படுவதும் தன்னுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக்கும் ஷேரும் நிறைய நடக்கிறதுனாலையும் ஒரே மாதிரியான ஃபார்மேட்டை வந்து கொண்டாடுறதும் பேசுகிறதும், அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதும், தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத நம்புறதும் தான்
இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுதான் வந்து விஜய்க்கு வந்து இத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் உருவானதுக்கு மிக முக்கிய காரணம். தகவல் தொழில்நுட்பம் வளராத காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலமாக ரசிகைகள் வந்து ரஜினிக்கு கமலுக்கெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு கையொப்பம் போட்டு திரும்ப வந்து அவங்க அனுப்புவாங்க. ஷாருக்கானில் எல்லாருக்குமே அதுதான், மைக்கேல் ஜாக்சனில் எல்லாருக்குமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் சரி சோஷியல் மீடியாவிலையும் அதிகமானதுக்கு, டிக்டாக்லாம் அதிகமானதுக்கு காரணம்னா, எப்படியாவது வந்து இந்த வந்து வைரல் பண்ணிட்டோம்னா, பேசி வைரல் ஆகிட்டோம்னா விஜயோட கண்களுக்கு அது போய் சேரும். விஜய் தன்னை வந்து பார்ப்பாரு, அதை வந்து பார்ப்பாரு, அதன் மூலமாக தன்னை வந்து அழைச்சி வந்து ஒரு மரியாதை செலுத்துவார், அதன் மூலமாக நம்ம பிரபலமாகலான்றதுக்காக தான் வார்த்தை வீச்சுகள் அதிகமாகவே வருது. ரொம்ப வந்து பேசுறது வந்து ஒரு ஒருமையில் பேசுறது, அது இதுன்னு பேசுறதெல்லாம் காரணம் என்னன்னா, எங்கேயாவது சீக்கிரமாக வந்து வைரல் ஆகி விஜயோட கண்களுக்கு போய் சேரணும், அவங்களுடைய டீமுக்கு போய் சேரணும், தன்னை கூட்டு கொண்டாடப்படணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இதில் இருக்குன்ற. இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வந்துட்டுன்னா அதை போய் ரஜினி அனுப்பிச்சிருக்காரு, அவர் கைப்பட கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காருன்றதை காமிக்கிற மாதிரி ஒரு லைக் போட்டால் கூட, இன்றைக்கி கூட ஏதோ விராட் கோலி ஏதோ ஒரு மாடலுக்கு வந்து லைக் போட்டாருன்னு அது பெரிய சர்ச்சையாக போச்சு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா அந்த லைக்கு இதுக்கு வந்து இந்த பெண்கள் வந்து எப்படியாவது வந்து கொண்டாடப்பட்டு விஜய் கூட போய் ஒரு ஃபோட்டோ, ஏன் படத்தில் நடிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்காகவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. அது வந்து வைரலும் ஆகுது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, பொய் வந்து ஒரு செகண்டில் ஊற சுற்றிடும், உண்மை வந்து சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அதான் நிலச்சி நிற்கும். அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நீ வாழ பிறரை கெடுக்காதேன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் இங்கேயும் சொல்ல வரேன். டேட்டாவோட பேசுங்க, டேட்டாவோட சொல்லுங்கள், இப்படி இது நடந்திருக்கு, இதன் காரணமாக இதை ஆதரிக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறது பிரச்சனையே இருக்குது. ஆனால் மாற்றம் வேணும்னு சொல்கிற எல்லா பெண்கள்கிட்டையும் எந்த டெஃபினிஷனும் கிடையாது. அதே மாதிரி பாலியல் குற்ற வழக்குகளோ இல்லை க்ரைம் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார் இதெல்லாம் தான் முன்னணியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அந்த லிஸ்ட்டில் கூட கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற அந்த சின்ன விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்கி ஆட்சிக்கு எதிரான ஒரு அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு அவப்பெயரை வந்து உருவாக்கி இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்திருக்கிறது. அவருக்கு கணிசமான பெண்களுடைய பங்கும் இருக்கிறது, பெண்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவும் இருக்கிறது, முக்கியமாக இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் கொண்டாடப்படுறதும், அந்த ஏஜென்சிகள் அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதை வந்து பெரிய பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போகிறதும், அதை பேசுபொருள் ஆக்கவும் தான் இதில் இருக்கிற சூட்சமமான விஷயம். இது ஒரு ட்ராப். ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் அதை நீங்கள் உணரும் பொழுது நாட்கள் போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நிறைய பேசிலாம் போடும்போது என்னென்னா நிறைய வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் மீது ஒரு வழக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா பசங்களை வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட சொல்லியிருக்கீங்க, என் பையன் வந்து என்னை வந்து நச்சரிக்கிறான், ஆக்சுவலி குழந்தைங்களை வந்து எலெக்ஷனில் வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவர் எப்படி அதை செஞ்சார், வழக்கு போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி வழக்கை வந்து அவர் வந்து வக்கீல் வச்சுருக்கிறாரு, ஆட்கள் வச்சுருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு கோர்ட்டுக்கோ போகிறது வர்றதுன்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அது மட்டும் கிடையாது, இதை இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு எல்லைகளோடு வந்து நீங்கள் வந்து விமர்சனங்கள் வைங்க. விமர்சனம் வைக்க வேணானே சொல்லலை, ஏன்னா ஜனநாயக நாட்டில் நீங்கள் எல்லாரும் யார் மேலே வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, குறைந்தபட்சம் அந்த கட்டுப்பாடுகளோடு நீங்கள் வைங்க அப்படின்றதும், அது வந்து பின்னாட்களில் வந்து அந்த டிஜிட்டல் ரெக்கார்டாக ஆகும்பொழுது என்ன ஆகுனா, அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து கேள்விக்கு, அதாவது என்ன சொல்கிறது, கேஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இப்போ கூட நிறைய பெண்கள் வந்து ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது கையெழுத்து போட்டுருக்கான்னு ரொம்ப சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு வருத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து யாரையுமே அசிங்கமாக பேசலை. அவர் வந்து முதலாக அங்கிள்னு சொன்னார். அந்த அங்கிள்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து மாற்றிட்டார். ஸ்டாலின் சார் அப்படின்றதா இப்போ கடைசி பரப்புரையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் பேசியிருப்பார். ஆனால் அவரே அப்படி பேசும்பொழுது அவருக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, இளைஞர்களும் சரி, வார்த்தைகளில் கவனமாக இருங்க அப்படின்றதான் நான் திரும்பவும் சொல்கிறது. இது பயத்தின் காரணமாக சொல்கிறது கிடையாது. இது வந்து சர்க்கஸ் துப்பாக்கி, பின்னாடியும் சுடும், முன்னாடியும் சுடும். அதுதான் நான் சொல்ல வேண்டியது. இது குறித்தான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒருத்தவங்க வந்து இதை வந்து ரியலைஸ் பண்ணாலும் வந்து இந்த வீடியோவுக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். காரணம், சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம், அனுபவங்கள் காரணமாக நம்ம சொல்கிறோம், இந்த வழி போகாத, இது ரொம்ப தப்பு, இது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு நம்ம அனுபவம் காரணமாக சொல்கிறோம். ஒரு 4 பேர் போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர் போயிட்டாங்கன்னு 5ஆவது போகிறவங்க பாரு, நீங்கள் தான் மாட்டுவீங்க. அதுதான் இங்கே இருக்கிறதே பெரிய பிரச்சனை.
அதை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். அதில் வந்து பெண் ரசிகர்களுடைய காரணம், அவங்களுடைய விஷயம், அவங்க சப்ரஸ் பண்ண விஷயங்கள், அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அவுட்லெட்டாக வருது. வீட்டில் வந்து மற்ற இடங்கள்லாம் கொண்டாடாத ஒரு விஷயம் வந்து பொதுவெளியில் கொண்டாடப்படும் போது அது இன்னும் வந்து அக்ரெசிவான ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, சரியோ தப்போ அது வந்து நான் வந்து ஃபேமஸ் ஆகி காக்கிறன்றதுக்காக வார்த்தைகளை அதிகமாக விடுறாங்க. இதெல்லாம் தான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதையும் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம். கூடுமான வரை இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. கூடுமான வரை உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இதில் இருக்கிற உளவியல் விஷயங்களை வந்து நம்ம நிறையவே பேசிட்டோம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.